Subscribe CS Knowledge Opener. This is Bhaskaran, Department of Computer Science. So in the previous session video நம்ம MySQL என்ன டேட்டாபேஸ்னா என்ன, ஸோ அந்த டேட்டாபேஸில் என்னென்னலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ எல்லாமே நம்ம பார்த்தோம். அதே போல் MySQL யூஸ் பண்ணுற ஒரு சில கமெண்ட்ஸ், அந்த கமெண்ட்ஸு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு டேட்டாபேஸ் வந்து ஒரு காலம் எப்படி வியூ பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு தியரியாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், MySQL வந்து நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, ஸோ MySQL யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சர்வர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அந்த சர்வரோட நேம் என்ன, XAMPPன்னு சொல்லுவாங்க. ஸோ SAM சர்வர் சாஃப்ட்வேர் தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ், இதை வந்து நம்ம நெட்டில் போய்ட்டு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ராக்டிக்கல் செஷன் இது கூடவே நான் கொடுத்துருக்குறேன். எப்படி வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் நம்ம அதோட பிபிடி வந்து பார்ப்போம். ஏன் வந்து இந்த பிபிடி பார்க்கலான்றதுன்னு சொல்கிறேன்னா, உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இதை தான் கொடுத்துருப்பாங்க, ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க, ப்ரொசீஜர் என்னன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட உங்கள் வீட்டில் வந்து பிசியோ ஆர் லேப்டாப் இருந்ததுன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றதை சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு ப்ரொசீஜர் மெத்தடாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாகவும் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஃபர்தராக இந்த டேட்டாபேஸ் சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நம்ம கோத்ரூ பண்ணி பார்த்துருக்குறோன்றதை அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், MySQL ஒர்க் பண்ணி அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க முடியுன்றதை சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஒன்று ஒன்றா வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றதை டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஜஸ்ட் வீடியோவாக நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இது போல் தான் ஃபைனலாக பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கண்ட்ரோல் பேனல், SAM கண்ட்ரோல் பேனல் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி அண்டு MySQL இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது MySQL தான். MySQL வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபர்தராக ப்ராக்டிகல் செஷன் போய் பார்ப்போம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. இன்ஸ்டாலேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த MySQL இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சர்வரை டவுன்லோட் பண்ண போகிறோம், அதாவது XAMPP. இதை தான் நான் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த XAMPP சர்வரை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரம் இன்டர்நெட். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ். ஸோ அப்போ நம்ம ஃப்ரீயாகவே நம்ம என்னது இன்டர்நெட்டில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் ஒரு வெப் ப்ரௌசர் போகிறேன், கூகுள் க்ரோமில் போய்ட்டு ஜஸ்ட் வந்து என்னது XAMPPன்றதை நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணது என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா XAMPP இன்ஸ்டால் பண்ணுற பேஜ் வந்து அந்த சாஃப்ட்வேர் பேஜ் நமக்கு லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சில வெர்ஷன்ஸ் காட்டும். ஸோ எந்த ஓஎஸ் வெர்ஷனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ், லினக்ஸ் அண்டு மேக். ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் விண்டோஸ்னால் விண்டோஸ் கொடுங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ லினக்ஸ்னால் லினக்ஸ் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதே போல் மேக் ஓஎஸ்னால் மேக் ஓஎஸ் கொடுங்க. ஸோ விண்டோஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்கள் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகுது. ஸோ அப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த ஃபைலை வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணல. ஸோ இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் ஃபைல் டவுன்லோட் பண்ணது டவுன்லோட்ஸில் எனக்கு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ண ஃபைலை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லோடு ஆகும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வார்னிங் டயலாக் பாக்ஸ் போல் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த வார்னிங் டயலாக் பாக்ஸ் வந்த உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. க்ளோஸ் பண்ணால் அகைன் உங்களால் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஜஸ்ட் என்ன கொடுக்கணும், ஓகே கொடுக்கணும். ஓகே பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபைலோட செட்டப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறோம். வேறு எந்த சேஞ்சஸும் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சர்வர் இந்த செலக்ட் காம்போனன்ஸும் எந்த காம்போனன்ஸும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அன்டிகேட் பண்ணுறது எல்லாமே டிக் பண்ணிகிட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்குறீங்க. டிஃபால்ட்டாக அந்த ஃபைல் வந்து சாஃப்ட்வேர் எதில் ஸ்டோர் ஆகும்னா சியில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். பார்ட்டிஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் பார்ட்டிஷன் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் நம்ம எல்லா சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் எப்பயுமே டிஃபால்ட்டாக எதில் சேவ் பண்ணுவோம்னா சியில் காலம் தான் நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பண்ணோம் சி காலம் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் என்னது ஒரு பாப்பப் பேஜ் வந்து ஒரு இன்டர்நெட்டுக்குள்ளே போகும். ஸோ நெக்ஸ்ட் அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு அதை நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த சோர்ஸ் ஃபைல் நமக்கு என்னென்னலாம் அந்த எக்ஸாம்க்குள்ளே இருக்கோ அந்த சோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டபுள் கிளிக் பண்ணால் வந்து இன்ஸ்டால் ஆகிடும் நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற என்னது ஃபைல்ஸ், அந்த சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் அந்த எல்லாமே நமக்கு வந்து பண்ணணும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நமக்கு எல்லாமே வந்து ப்ரீஃபாக வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷனோட ப்ராசஸ் ஒவ்வொன்றும் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் இருக்கும்போது நம்ம கேன்சலோ எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் அதுமாதிரி எதாவது கேன்சல் ஆகுது இல்லைனா வந்து
பவர் கட் ஆகுது, இது போல் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துட்டா நம்ம வந்து அந்த ஒர்க் பண்ணுற அந்த ஃபைல் வந்து நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இல்லைன்னா சம்டைம்ஸ் என்னது எரர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு பேஜாக கொடுத்துருப்பாங்க. வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, இப்போ வந்து எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. இது நம்ம இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதே போல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் பேனல் எக்ஸாம்போட கண்ட்ரோல் பேனல் டிஸ்பிளே ஆகுன்றதை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் இருக்கும்போது எந்த காரணத்தை கொண்டு அந்த கேன்சல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை சொல்கிறேன். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற இந்த டேட்டாபேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் சர்வர் மூலியம் தான் ஒர்க் பண்ணுறோம். இது போல் வந்து நிறைய வந்து சர்வர் இருக்குது, வேம்ப் இருக்குது. ஓகேவா? ஸோ இது போல் வந்து நிறைய சர்வர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு சர்வர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ப். ஸோ இந்த எக்ஸாம்பை தான் நம்ம வந்து பார்த்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸாம்ப் மூலிமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்தராக வர எல்லா ப்ராக்டிக்கல் செக்ஷன், அதாவது பிஹெச்பியை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது வித் ஹெல்ப் ஆஃப் அப்பாச்சி மூலிமா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் மூலிமா தான் நம்ம யூஸ் பண்ணுவோன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதே போல் இந்த எக்ஸாம்பிளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த MySQL நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அதை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்டாபேஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். MariaDB, DB2. ஸோ இது போல் வந்து நிறைய டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா MySQL யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லோடிங்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ்டுன்ற ஒரு பட்டன் வரும். ஸோ அதை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிட்டு நம்மளோட ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம் சர்வரை நம்ம ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணலான்றதை உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்னது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேஜஸாக கொடுத்துருப்பாங்க, எப்படி நம்ம என்னது இதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை கொடுத்துருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் செஷன்லையும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணி பார்த்தாலும் சரி, இந்த எக்ஸாம் மூலயமா தான் நம்ம எல்லா ஒர்க்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். டேட்டாபேஸில் எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்றதை சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து பேஜ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஃபினிஷ்ன்றது உங்கள் டிஸ்பிளே ஆகும். ஃபினிஷ்னு வந்துருச்சுன்னா நம்ம ஃபைல் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னு வந்துடும். ஆனால் அகைன் அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னென்னா எந்த காரணத்தை கொண்டு கேன்சலிங் மட்டும் இன்ஸ்டால் ஆகும்போது எந்த இதுன்றதில் எந்த ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் கேன்சல் பண்ணாத அளவுக்கு நம்ம இருந்தோன்னா நமக்கு வந்து அதோட அவுட்புட் கிடைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா சம்டைம்ஸ் இட் ஹேப்பன் எரர் ஆகுன்றதை சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா 75% காட்டுது. ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்டிக் எதுவும் எடுக்காதீங்க, டிக்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ டூ யூ வாண்ட் டு கண்டினியூ கண்ட்ரோல் பேனலுக்கு அது ஃபினிஷ்னு கொடுக்குறேன். ஸோ இது போல் கொடுத்த உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அபவுட் அண்டு சேவ்னு காட்டும். ஒரு சில பேர் என்ன பண்ணிவிடுவாங்க, அபவுட்னு கொடுத்துருவாங்க, அந்த லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜும் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நீங்கள் என்ன கொடுக்குறேன், ஜஸ்ட் வந்து சேவ்னு கொடுக்குறீங்க. சேவ்னு கொடுத்தனா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகிடும். இதுதான் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகிடும். இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே ப்ளூ கலரில் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே என்னென்னா ஒரு ரெட் கலர் டெக்ஸ்ட்டில் இந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலைன்றது நமக்கு வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ அது ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்குதா இல்லையான்றதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பாச்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா MySQLையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், இப்போ எனக்கு வந்து இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சும் ஒர்க் ஆகுது, MySQL ஒர்க் ஆகுது. எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சோட போர்ட் நம்பர் இங்கே ஒன்று டிஸ்பிளே ஆகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா MySQLோட போர்ட் நம்பரும் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாபேஸில் இருக்க எல்லாமே நம்ம வந்து MySQL எல்லாமே ஒர்க் பண்ணுவோன்றதை சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த செஷனை நம்ம எந்த காரணத்தை கொண்டோ என்ன பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா MySQL ஒர்க் பண்ணணுன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மினிமைஸ் தான் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா ஃபியூச்சராக இப்போ வர ஃபர்தர் எல்லா லெசனும் நம்ம இதில் தான் போய் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்போ சிஎம்டி கமாண்டில் போய்ட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன்.
ஸோ சிஎம்டி கமெண்ட் கொடுக்குறேன். சிஎம்டி கொண்டு நம்ம இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டாபேஸ் வந்து MySQL டேட்டாபேஸ் இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். டேபிள் க்ரியேட் பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்தராக வர வீடியோஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். இனி வர செஷனில் தியரி வித் ப்ராக்டிக்கல் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.